முடியாது, வாசிக்க தெரியாது, முடியாத நடத்தைக்கு ஆளாகாமல் சொன்னா தனியே மேற்கொண்டு ஆசிரியர்கள் இதை குறைந்த ஊதியத்தோடு குறைந்த சம்பளத்தோடு முன்பள்ளி ஆசிரியர்கள் வைத்திருக்கிறார்கள். எத்தனையோ இந்தியமாக நான் கூட பேசியிருந்தேன். முன்பள்ளிக்கு விடக்கூடாது விட்டா அவர்கள் சரியா வளர்க்க வேண்டும், சரியா வளர்க்க அவருக்கு பொருத்தமான வேதனம் வழங்கப்பட வேண்டும். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு மாணவனை வளர்க்கின்ற வளர்ப்பிலே தான் சிக்கன் பயிர் சொன்ன மாதிரி ஒன்றோட 5 வயதிலே அவருடைய ஆளுமை 50% வளர்க்கப்படுகிறது. எனவே 5 வயதுக்குள்ள வளர்க்கிற வளர்ப்பிலே நம்ம அவதானம் இருக்க வேண்டும். அடுத்ததாக முந்தைய 5 வரையும் எந்த ஒரு சித்த சுகாதார மாணவனையும் எழுத வாசிக்க தெரியாத மாணவனோடு விடக்கூடாது. அந்த வகையில் நாங்கள் கண்ணியமாக இருந்து எங்கள் பதவிக்கு பெருமை கொண்டு கொள்வோம் என்று கூறிக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்திற்கும் நன்றி கொண்டு எங்களுடைய பிரதி கல்வி பணிப்பாளர் அவர்களே, ஏனைய பிரதி கல்வி பணிப்பாளர்களே, உதவி கல்வி பணிப்பாளர்களே, சேவைக்கான ஆசிரியர் அலுவலர்களே, ஓய்வு பெற்று சென்ற அதிபர் ஆசிரியர்களே, சக அதிபர்களே, ஆசிரியர்களே மற்றும் பார்வையாளர்களே, பணியாளர்களே, அனைவருக்கும் இந்த மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் நான் இந்த இடத்திலே நிற்பதற்கு காரணமாக அமைந்தவர் எங்களுடைய புதிய கோட்ட கல்வி பணிப்பாளர் ஜெயமோகன் அவர்கள். என்னையவர் இதற்காக அழைத்த பொழுது கேட்டுக்கொண்டது, உங்களுக்கு இது கடைசி சந்தர்ப்பம், இதை விட்டுவிடாதே என்று சொன்னார். நான் யோசித்து நினைக்கின்றேன், ஒரு ஆசிரியர் தான் சமூகத்தின் சிற்பி என்று பலராலும் போற்றப்படுபவர்கள், போற்றப்படுவதாக கூறப்படுகிறது. எல்லாம் கேட்டு கேட்டு நாங்கள் பிடித்து போன விடயங்கள், எங்களுக்கு தெரிந்த விடயங்கள் அனுமதி தென்மராட்சி வலயத்திலே பல சிற்பங்களை வருடாந்தம் செதுக்கிக் கொண்டிருக்கின்ற சிற்பிகள் என்று சொன்னால் அது ஆசிரியர்கள் தான். அந்த வகையிலே முதற்கண் எமது வலயத்தின் பெருமைக்கு பெருமை தேடிக் கொண்டிருக்கின்ற பல்வேறு வழிகளை சுமந்தும் தமது பணியை தொடர்ந்து கொண்டிருக்கின்ற, இடைவிடாது முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற எமது மண்ணின் மைந்தர்களாகிய சக ஆசிரியர்களுக்கு முதற்கண் நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் அதிபராக இருந்தாலும் எனக்கு பிடித்தமான பணி ஆசிரியர் பணி. என்னுடைய சேவை காலத்திலே நான் 3 காலம் தான் அதிபராக இருந்திருக்கின்றேன். அனைவருக்கு தெரியும். இப்போது நான் ஆசிரியர் பணியை செய்துதான் வருகின்றேன். ஆனபடியால் இந்த உரையிலே 2 விடயத்தை உடைத்து சில கருத்துக்களை உங்களுடன் என்னுடைய அனுபவத்தை வைத்துக் கொண்டு கூறி விடைபெறலாம் என்பதுதான் என்னுடைய நோக்கமாக இருக்கின்றது. ஒரு பாடசாலையிலே அதிபர் என்று கூறப்படுபவர் அதிகாரி என்று சுற்றி நிறுவனங்களே வருகின்றது. நான் அதனை பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. அதிபர் ஒரு ஆசிரியர் என்று ஒரு கோட்பாடு இருக்கு. அதிபர் ஒரு ஆசிரியர், அதாவது சமமானவர்களே தலைமை தாங்குவது தான் அதிபர் என்று ஒரு கோட்பாடு இருக்கு. அது சிறந்த கோட்பாடாக நான் ஏற்றுக்கொண்டேன். பாடசாலையை பொறுத்தவரையிலே நாங்கள் அதிகாரம் செய்ய வழிகிட்டால் அங்கு எதுவும் நடவா. அதாவது ஆசிரியர்களை ஒரு சகாவாக இணைத்து அவர்களுக்கு நாங்கள் லீடர் என்ற வகையில தான் பாடசாலையை முன்னெடுக்கலாம், அதில் வெற்றியும் பெறலாம் என்பது என்னுடைய அடிப்படைகளிலிருந்து எனக்கு தெரிகிறது. நான் ஆசிரியராக இருந்த 4 அதிபர்கள் அப்படித்தான் வழிபடுத்தி இருந்தார். அது சிறந்த கோட்பாடு. நான் ஒரு அதிகாரி என்று வழிகிட்டால் எல்லாம் பிரச்சனையில தான் முடியும். அதிபரை விட ஆசிரியர் கடமை வாய்ந்தவர் இருப்பார், ஆற்றல் உள்ளவர் இருப்பார். பல பிரச்சனைகள் எல்லோருமே சமமாக கேட்க கூறி 4 இடத்துல அடைச்சிருக்கிறாங்க. அதுதான் வித்தியாச மொழிய எங்களுக்கு வேறுபாடு இல்லை. எனவே ஆசிரியர்கள் தான் வேளாண்மையர்கள். அவர்கள் ஒரு விழுதாக இருந்தால் நாங்கள் வேறாக இருப்போம். வேறும் விழுதும் இணைந்தால்தான் ஒரு பலமான உயர்ந்து வளர்ந்த செழிப்பான மரத்தை பார்க்கலாம். விழுதுகள் இல்லையென்றால் மரம் குறுகி காய்ந்த நிலையிலே மற்றவர்களுக்கு
கொண்டு கொடுக்கும் பொழுது அந்த மரம் விருட்சமாக காட்சி அளிக்கிறது. மூல வேரும் அங்கே சிறப்பாக இருக்கின்றது. அப்ப வேரும் விடுதலுமாக ஆசிரியர் மாணவர் இணையும் பொழுது அந்த பாடசாலை மற்றவருடைய கண்ணுக்கு இன்னொரு செயற்பாட்டிலும் மேல்நிலையில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு. அதனை என்னுடைய அனுபவத்திலே நான் அறிந்தனா அப்படியாக சிலர் உணர்ந்திருப்பீர்கள், அவதானித்திருப்பீர்கள், சிந்தித்து பாருங்கள். அந்த வகையிலே நான் ஒரு ஆசிரியர் என்ற வகையில் இந்திய ஆசிரியர் நிகழ்விலே இந்த கருத்தை உங்கள் முன்வைத்து அடுத்ததாக நான் ஆயத்தப்படுத்திய சில விடயங்கள் ஆயத்தப்படுத்திய இந்த விடயங்கள் நண்பர் சுந்தரமூர்த்தி அவர்கள் கூறி செல்லப்பட்டார். என்றாலும் இந்த ஆசிரியர் சேவை என்பது விலை மதிப்பெற்ற ஒரு சேவை. நாங்கள் இங்கே சம்பளத்துக்காக வரவில்லை. சம்பளத்துக்காக வருவதாக இருந்தால் நாங்கள் வேறு தொழிலுக்கு போயிருக்கலாம். விரும்பித்தான் இங்கே வந்தோம். எத்தனையோ விளைச்சல்கள் ஆசிரியர்களுக்கு இருக்கிறார். அதே எல்லாரும் ஆசிரியர்கள் சொல்லி தந்தாங்க. அந்த வகையிலே எங்களுடைய பணியை விலை கொடுத்து மதிப்பிட முடியாது. அவர் பூமி பொறுமை உதாரணமாக சொன்னார். நான் சொல்றேன், பூமி விலை மதிப்பெற்ற சொத்து. அதுக்கு நாங்கள் யாழ்ப்பாணத்தில் காணி இந்த விலை, பரணியில் இந்த விலை, பசாவளத்தில் இந்த விலைன்னு நாங்கள் விடுமுறை பேர சில விதிகளை போடுவோம். மண்ணுக்கு மதிப்பிட முடியாது, விலை மதிப்பெற்ற சொத்து. அதே போல இந்த ஆசிரியர் சேவை விலை மதிப்பெற்றது, ஆசிரியத்துவம் மேலானது. எனவே இந்த நாளிலே ஆசிரிய மேன்மையை அரவணைப்போம் என்றால் கிடைக்கத்தான் நான் மைய கருத்தாக எடுத்திருக்கின்றேன். அப்ப அந்த ஆசிரியர் சேவை மிக உயர்ந்தது சொல்லி கொண்டு நாங்கள் போகலாம். ஆனால் ஒவ்வொரு ஆசிரியர் தின நிகழ்வுக்கும் பின்பு இந்த ஆசிரியர் மாணவர் அந்த சில செயற்பாடுகள் பற்றி ஊடகங்களிலேயோ சமூகத்திலேயோ சந்தையிலேயோ போக மாட்டார். படிப்பார். அதே மாதிரி அணுகுமுறையில தான் இருக்கு. அப்ப ஆசிரியர் தன்னுடைய நிமிடத்தை அர்ப்பணிப்பாக முன்னுதாரணமாக, அதாவது 7:30 செயல்பாட்டை போட்டு 39 பிள்ளைய கேட்கிறமே கண்டிக்கிறான்னா அந்த ஆசிரியர் உரிமை பிள்ளை திருப்பி கேட்டால் ஒரு 10 சொல்ல முடியாது. இப்படியான ஆசிரியத்துவம் திருத்த வேண்டிய சில முடியாது. அப்படியான பண்புகள் ஆசிரியர் மத்தியிலே ஒரு சில பண்பு இருக்கிறது. அர்ப்பணிப்பாக ஆசிரியர் 90 பேர் இருந்தால் 10 பேர் இருப்பார்கள். அந்த 10 பேரால தான் எங்களுக்கு ஒரு அவமரியாதையான பெயர் வருகிறது. எல்லோரும் நல்லவர். அந்த ஆசிரியர் நாங்கள் பார்க்கும் பொழுது பக்கத்தில் நிற்கிறோம், திறந்து கூட திரும்பி வாத்தியார் இருக்கிறார். நாங்கள் அதுக்கு உள்வாங்க வேண்டிய ஒரு இக்கட்டான நிலை இருக்கிறது. அதுதான் கடந்து வருவோம் என்பது இந்திய ஜனசங்கமாக இருக்க வேண்டும். இப்ப ஒரு தேர் நடக்கலாம், ஆலயத்தை சுற்றி தேர் நடக்கலாம். முட்டை போட்டாலும் அந்த தேர் முட்டி கொண்டு அந்த தேரை விட்டுறோம் பாருங்க. இதுல மடவாள விட்டுட்டு போறோம் இல்லையே, தேர் முட்டியும் கொண்டு விட்டுதான் போறோம். அதுபோல எங்களுக்கும் பல பிரச்சனைகள் இருக்கு. அந்த ஆசிரியர் துவர்த்த நாங்கள் கோட்பாட்டோட நாங்கள் எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்கள் ஆசிரியர் நான் ஒரு முன்னுதாரணமாக நடக்க வேண்டும். என்னுடைய நடவுட பாவனைகள் இப்படித்தான் இருக்க வேண்டும். நான் பணத்துக்காக வேலை செய்யவில்லை. பள்ளிக்கூட வேலையை முழு நேரமாக செய்ய வேண்டிய நேரத்தில் நின்றுதான் செய்ய வேண்டும். சட்டம் ஒரு பக்கம் இருக்கட்டும் என்று இந்த உள்ளுணர்வோடு அவர்கள் செயல்பட்டால் மிகவும் வெற்றி கிடைப்பது நிச்சயம். என்னுடைய ஆசிரியத்துவத்தை நாங்கள் எண்பற்றோம். இப்ப நன்மை சொன்னாங்க, தொல்காப்பியம் சொன்னாங்க, அது பல நூற்றாண்டுக்கு உட்பட்டது. என்றும் ஆசிரியர் தான். இன்னைக்கு கால நேர ரத்தமானங்கள் மாறினாலும் ஆசிரியர் துவமன்றம் அப்படியே இருக்கத்தான் போகுது. அந்த பிள்ளைய வழிபடுத்தவங்க தேவை. அது ஆசிரியராக இருக்கு, கம்ப்யூட்டர் வழிபடுத்தலாம். சரி, அதனுடைய ஆசிரியர் இருக்கும். அதுல வடிவங்கள் மாறலாம். வடிவமான ஒரு விஷயம். அதுக்கு நாங்கள் தயார்படுத்தி கொண்டா சரி. இந்த ஆசிரியத்துவம் இருக்கும். ஆசிரியர் மேன்மையை நாங்கள் அரவணைத்து தான் செல்ல வேண்டும். தலைப்பார்கள் எல்லாம் மாற்ற ஒன்றுதான் ஆசிரியத்துவம் இருக்காது, சொன்ன போல மனித நேயம் இருக்காது. எனவே நாங்கள் தியாகம் செய்யத்தான் எல்லோரையும் போல நாங்கள் நடக்க முற்படக்கூடாது. நாங்கள் ஒரு முன்னுதாரணமாக பிள்ளைகளை வழிபடுத்துபவர்கள், மற்ற சமூகத்திற்கு பதில் சொல்பவர்கள். அந்த வகையிலே சிறு சிறு தவறுகள் இருக்கின்றன. அதே நேரம் பல சவால்களை ஆசிரியர் எதிர்பார்க்கிறார். உதாரணமாக நான் குறிப்பிட்ட 3 விஷயம் குறிப்பிட்டிருக்கின்றேன். அதாவது சில பாடசாலைகள் நல்ல பாடசாலை, கெட்ட பாடசாலை.
சந்தர்ப்பங்கள் பல காரணங்கள் மத்தியில் எடுக்கப்படுது. பொதுவில 5ஆம் பருவத்தில் மாற்றம் கொடுத்து அது 3 பிள்ளை 2 பிள்ளை படிக்கிற காலம் இருக்கு. அது எப்படி நாங்கள் சொல்லலாம்னா வளர்ச்சியான வகுப்பறைகள் தொடர்ச்சியான ஆசிரியர் அளவுக்கு மெஞ்சலா இருக்கும். தோட்டத்துல பயிர் நின்றால்தான் அவன் விருப்போட பறந்ததா இல்லைன்னா படுத்து நிறுத்தினோம் பயிர் இல்லை தானே அவன் நிறுத்துதான் கட்டிக்காரன் நல்ல தோட்டக்காரன் ஆனா பயிர் இல்லை அவன் எல்லாம் நிறுத்துதான் கொள்ளுவான். அப்படி பல ஆசிரியர்கள் ஒன்னா செய்தவர்கள் கூட பிரைமரி பள்ளிக்கூடங்களில் இருந்து 3 பிள்ளையை படிப்புகிறார். நான் அது பேர் குறிப்பிடவில்லை. இது எல்லாமே சமகால யுத்த காலத்துக்கு பிறகு எங்களுக்கு ஏற்பட்ட சில சாபக்கேடு. அதாவது பிள்ளைகளை நாங்கள் வெளிநாட்டில் இருந்து சைனாவில் இருந்து திங்க படிக்க வேண்டிய திறமைப்பாடு வரப்போம். அப்போ பாடசாலை எவ்வாறு ஒரு சந்தோஷமான இடமாக மாறும் என்பதும் ஆசிரியர் வகுப்பாளர்கள ஆசிரியத்தின் மகத்துவத்தை நாங்கள் புகழ்வோம் என்பதும் ஒரு கேள்விக்குறியான விஷயம். சும்மா நாங்கள் முறை சொல்லலாம். யதார்த்தம் கொஞ்சம் மாறிக்கொண்டுதாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பொருத்தமற்ற பாடங்கள் சில ஆசிரியருக்கு நாங்கள் இது மிகப்போரும் திரைச்சல் கொண்டிருக்கிறது. அது கலைக்க போகும். அதாவது இப்பவே பொருத்தமற்ற பாடம் உதாரணமா சங்கீத பாடம் டீச்சருக்கு பிடிஎஸ் பாடம் போட்டார். அங்க மாணவர் மகத்தாலும் முறைப்பாடு வரும், பெற்றோர் மகத்தாலும் முறைப்பாடு வரும். அப்படி ஒரு பாடம் போடப்பட்டு அடுத்த வருஷம் பணியை கிண்டி கொடுத்து என்னன்னா பாடம் காணாம் அவரால் மேலாது பிள்ளைக்கும் விளக்கம் இல்லை. அப்பவே நாங்க வச்சிருக்க போற அப்படியான பிறகு இப்ப இந்த புதிய கல்வி திட்டத்துல பல புதிய பாடங்கள் வந்து பாடத்தின் பேரங்களுக்கு புரிஞ்சு கொள்ள முடியல. ஆனாலும் ஆசிரியர் எங்க இருந்தால் எங்களை சொன்னா சொல்லியாச்சு இருக்கிற வேளாண் வச்சு பாவையும் தெரியாது. அப்ப இந்த பிறகுதான பாவை இருக்கும் கேள்விக்கும் அப்படியான சந்தர்ப்பத்தில் இப்ப பொருளாதார வசதி படித்த நேரம் பிள்ளைகள் எல்லாம் ஒரு பக்கம் போயிடுவார். அப்ப என்ன வளர்ச்சியான பாடசாலை அதிகரிக்கும் பொழுது ஆசிரியர் பணி என்பது சந்தோஷகரமானதாக இருக்குமா என்பது என்னுடைய நான் கடமைக்கு சொல்றது. இந்த புதிய பாடத்திட்டம் நானும் போடு வந்தல்லாத என்று சொன்னால் அதை சார்ந்த பிள்ளைகளிடம் பாடசாலையிலிருந்து பிள்ளை இடையில போறதுன்னா நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. கவலையான விஷயம். என்ன கொடுக்கப்பட்டு இருக்கிறது இல்லை அப்படியான நிலைப்பாடு இருக்கு. நம்ம வளர்ச்சியான பாடசாலைகள் அதிகரிக்கிறது கூட வருகிறது. அது உங்களை தென்மராட்சியை பொறுத்தவரை சட்டலுக்கா சொல்லிட்டு கல்வியின் நிகழ்ச்சி தென்மராட்சி இங்க இருந்து வந்தா வடமராட்சியின் தொடர்ச்சி இந்தியாவோட சொல்லலாம். யாழ்ப்பாணத்தில் பகுதியில் சொல்லுவோம். அப்ப 3 பிரதேச தாக்கமும் அங்களுக்கு இருக்கு. 3 பிரதேச தாக்கமும் அங்களுக்கு இருக்கு. அந்த பண்பாடு பிள்ளைகளும் அவங்க இன்னும் படிக்கிறாங்க. உதாரணமா காலையில் போனா காலைக்கு போறாங்க. இங்க வந்தா கிண்டுக்கு வந்து போகும். மிஞ்சின நாளதான் நாடு படிப்பிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதுல இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி சுத்தமா முடிக்கிறேன். எனக்கு எல்லாம் வகுப்படுகிற சந்தர்ப்பத்துக்காக செய்யறது என்ன சொன்னால் இந்த தென்மராட்சி பொது அமைப்புகள் சமூகங்கள் என்ன சொன்னா சுயநலம் கலந்த நோக்கம் இருக்கலாம். பொதுவாக வந்து பிரதேசம் என்ற உணர்வு வடமராட்சி மண்ணோடு ஒப்பிடும் பொழுது மிக மிக கூட. அதனால் பலரோட கதைச்சிருக்கு. வடமராட்சி பிரதேசம் ஒரு சிறிய பிரதேசமா இருந்தாலும் சகல வசதிகளையும் தன்னுக்குள் அமைத்து ஒரு தன்னிறைவான பிரதேசமாக கல்வி பொருளாதாரம் வைத்தியம் மந்தியார் மத்திய வசதியா காலை கொடுத்துதான் விளம்பு அந்த வடமராட்சி கூட ஆசிரியர் பணி, அதிபர் பணி, எல்லா பணிகளையும் ஒப்பிட்டு தன்னுடைய அறிவுரையை ஆற்றி சென்ற அதிபர் நாகேந்திரன் அவர்களுக்கு நன்றிகள். பவித்தரம்போ
नमामि विघ्नेश्वर नमामि विघ्नेश्वर Oh